உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தெய்வமாயிருக்கிற மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே தேவன் நம்மோடு பேச போகிறார். நம்முடைய சரீரத்தை விடுவிக்க போகிறார், சுகப்படுத்த போகிறார். நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். நம்முடைய வாசல்களை தேவன் திறந்து தரப்போகிறார். நம்முடைய இருதயங்களை தேவன் சுத்திகரித்து அவர் பக்கமாய் திருப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. இந்த கடைசி நாள், இந்த கூட்டத்தின் கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவன் உங்களை நிறைவாக அனுப்ப போகிறார். இந்த இடத்துல எல்லாம் அநேக பேரை தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. போகும்போது மிகவும் சந்தோஷப்படும் வண்ணமாக தேவன் நம்மை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? வாசிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களிடத்தில் தேவன் பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும், அவருக்கு நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ண வேண்டும். சகரியாவின் குமாரனாகிய யோவானை கொண்டு இந்த உலகிற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும், செவ்வை படுத்த வேண்டும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும், தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாகவும், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவன் நமக்கு அறிவிக்கிறார், உங்களுடைய வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்த வேண்டும். உங்கள் இருதயங்கள் தாறுமாறானவைகளாய் இராதபடிக்கு தேவன் பக்கமாய் நீங்கள் திருப்பப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தெய்வத்தை மறந்து வாழ்ந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தெய்வத்தையே அறியாத ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒரே நோக்கம்தான், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் உண்மையாக ஜனங்கள் நடக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ஜனத்தை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்க ஒவ்வொருவருடைய பாதைகளும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. யோவானை கொண்டு இந்த உலகிற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. யோவான் என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறார்? நான் அல்ல அந்த ஒளி, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது, கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார். அப்படி என்றால் யோவான் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிரசங்கத்தை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து, அவர் இந்த உலகத்தில் எதை விதைக்க போகிறாரோ, எதை செய்ய போகிறாரோ அதை முன்னோடியாக யோவானை கொண்டு இந்த உலகத்தில் மனம் திரும்புதல் என்ற பெயரில் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகம் பாவத்தில் மாண்டு கிடந்த போது, தெய்வத்திற்கு தூரமாயிருந்த போது ஒரு சத்தம் பிறக்கிறது. யோவான் மூலமாக, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். இன்றைக்கு உலகம் பலரை விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போது, பல வழிகளில் நடப்பதற்கு சம்மதித்திருக்கும் போது, யார் உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ
நிச்சயமாக அவர்களை அவர் ஆச்சரியமாக வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கர்த்தரின் வழியில் நடப்பதற்கு சம்மதிக்கிற ஜனத்தை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு யார் உற்சாகம் கொள்ளுகிறார்களோ அவர்களை தேவன் இன்றைக்கு இந்த கூட்டத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் இந்த சத்தத்தை நீங்கள் வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது உங்க வீடுகளிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்டு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடங்களிலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரே நோக்கம், அவருக்கு ஒரே வாஞ்சை, எப்படியாவது என்னுடைய ஜனம் உண்மையான வழியில் நடப்பதற்கு திரும்ப வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் பல வழிகளில் நடக்கும் போது தேவன் நமக்காக அவர் ஆறுதலை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி நல்ல பாதைகளை நடப்பதற்கு அவர் பல வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நிச்சயமாக அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். அவருடைய அன்பின் பக்கமாக நாம் நிச்சயம் திருப்பப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக தேவனை மறந்து வாழும்போது ஒரு சத்தம் இந்த தேசத்திற்கு உரைக்கப்படுகிறது. உங்கள் பாவங்களை விட்டு, உங்கள் அக்கிரமங்களை விட்டு, உங்கள் பொய்யான வாழ்க்கையை விட்டு, அநியாயங்களை விட்டு இயேசுவினிடத்தில் திரும்புங்கள். நிச்சயம் இந்த இடத்தில் சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரையும் மனப்பூர்வமாய் அவர் தண்டிப்பதே இல்லை. அதை நம்ம வாசிக்கிறோம். மனப்பூர்வமாய் அவர் ஒருவரையும் அடிமைப்படுத்துவதே இல்லை. ஒருவரையும் சோதனைக்குள்ளாக அவர் மனப்பூர்வமாய் அகப்படுத்துவதே இல்லை. அப்படி என்றால் ஏன் நமக்கு சோதனை, ஏன் நமக்கு போராட்டம், ஏன் நம்ம பல ஆண்டுகளா பல பிரச்சனையில கிடக்கிறோம்? ஏன் தேவனே எனக்கு சாதகமா சொல்றாருன்னா நான் உன்னை அடிமைப்படுத்த மாட்டேன், நான் உன்னை சிரமப்படுத்த மாட்டேன்னு அவரே சொல்றாருன்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில பலவீனம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள்? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு மனுஷன் எந்த வழியில் நடக்கிறான் என புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறான். வாசிக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். கவனிங்கள், மனுஷனை தேவன் எப்படி இந்த உலகத்தில் வைத்தார் என்று சொன்னால் செம்மையானவனாக தேவன் மனுஷனை படைத்திருக்கிறார். ஆனால் மனுஷனோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, உங்களிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நாம் அநேக நேரத்தில் தந்திரம் உள்ளவர்களாயிருக்கலாம். தேவனுக்கு அது பிரியமே இல்லை. நம்ம நினைக்கலாம், நான் எதுல தந்திரம் உள்ளவனா இருக்கிறேன்? சில நேரங்களில் சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவதில் நாம் தந்திரமாய் செயல்படலாம், அநியாயம் செய்வதற்கு தந்திரமாய் செயல்படலாம். நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்காக எப்படியாவது நம்ம தந்திரமாய் செயல்படலாம் என்று சொல்லி நாமே நமக்கென வழிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவாய் கேட்டும், தேவனுக்காய் வாழ்வேன் என ஒப்பு கொடுத்தோம், தேவனுக்காக ஓடுவேன் என எவ்வளவாய் நம்ம தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணியும் இன்றைக்கு நமக்குள் இருக்கிற சில குறைவுகள், நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, தேவனால் செயல்பட முடியல,
நம்ம அநேக நேரத்தில் கேட்கிறோம், தேவன் எனக்கு ஏன் இரக்கம் செய்யல, ஏன் அற்புதம் செய்யல, நான் சிறுமைப்பட்டு கிடக்கிறேனே, நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேனே, அவர் மனப்பூர்வமாய் ஒருவரையும் தண்டிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஏன் இந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிறேன்? இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்க வழியில நீங்களே உங்க சித்தத்தின்படி நடக்கிறதுனால அநேக நேரத்தில் தேவனால செயல்பட முடியல. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? உங்க தந்திரங்கள், உங்களிடத்திலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படுகிற சில தந்திரங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உபாய தந்திரங்களை வெளிப்படுத்துவதற்கு அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு பல பேர் தந்திரத்தினாலேயே தன்னை வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒண்ணு கவனிக்கணும், தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை பல ஆண்டுகளா அவருடைய கண்கள் உங்களையே நோக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நான் செய்யறது சரின்னு, ஆனா ஏன் இரக்கம் கிடைக்கல, ஏன் தேவனால அற்புதம் செய்ய முடியலன்னா நம்முடைய வழிகள் இதுவரைக்கும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய வழிகள் நாமே சுயமாக சிந்தித்து இதுதான் சரின்னு புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். வசனம் சொல்லி இருக்கிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோ. இன்னைக்கு எல்லாமே தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயமோ அவரிடத்தில் திரும்புவதற்கு முடியாமல் இருக்கிறது. நம்முடைய எல்லா செயல்களும் எல்லாரும் பார்க்கும்போது நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனை போல நாம காட்டிடுறோம், ஆனா நமக்குள் இருப்பதோ பல தந்திரங்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஜனம் இப்போ ஒப்பு கொடுக்கணும், எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் இன்றைக்கு வெளியேற வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஜனத்தை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த ஜனம் இவங்க வழியை எனக்கு ஒப்பு கொடுப்பாங்க, எந்த ஜனம் என்னுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு ஒப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல தான் பேசிட்டு இருக்கிறாரு. பல நேரத்தில் நாம தேவனை விட்டு ரொம்ப தொலைவு போய் நம்முடைய சுயத்தினாலேயே பல குழியில விழுந்திருக்கலாம், நம்முடைய செயலினாலேயே பல அடிமைத்தனத்துல சிக்குண்டவர்களா இருக்கலாம். இப்போ தேவன் சொல்றாரு, உங்க வழியை அவர் பக்கமா திருப்ப முயற்சி பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? என்னுடைய வழி, இதுவரைக்கும் நான் நடந்த வழி எல்லாம் பொய்யானது, இப்போ நான் நடக்க போறேன் கர்த்தருடைய வழியில. சுவிசேஷம் யோவானால் அறிவிக்கப்படும் போது அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்க கர்த்தருக்கு உங்க வழியை செவ்வைப்படுத்தணும். ஏன்னா நிச்சயமா அவரால் இரக்கம் செய்ய முடியும். ஏன் நம்முடைய வழி அவருக்கு ஆயத்தப்படுத்தணும்னா அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், ஏசாயா 55வது அதிகாரம், ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனம் முதல் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு, அக்கிரமக்காரன் நடக்கிற பொல்லாத சிந்தனைகளை விட்டு இயேசுவின் பக்கமாக இன்றைக்கு திருப்பப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வழிகள் அநேக நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், என்னுடைய வழிதான் தேவனுக்கு பிரியமான வழி, நான் நடக்கிற பாதை தான் தேவனோ விரும்புறாரு. அப்படி அல்ல. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளே அல்ல, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளே அல்ல. அநேக நேரத்தில் நம்ம அதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் செய்யறதெல்லாம் சரி, அவங்க சொல்றதெல்லாம் தப்பு. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்க வழியை அவர் பக்கமா திருப்பணும், அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்ம சம்மதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னுடைய வழிகளை நான் திருப்ப போறேன், என்னுடைய பாதைகளை திருப்ப போறேன். எனக்கு நேராக வருகிற எல்லா பிரச்சனையிலும் நான் ஒன்னு சொல்லுவேன், நான் கர்த்தருடைய வழியில் மட்டும்தான் நடப்பேன். ஹல்லேலூயா. இருதயத்தை சோதித்து ஆராயாமல் ஜனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் செய்வது என்னவென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை அவருடைய சித்தத்தை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் மேல தேவனுடைய திட்டங்கள் என்னவென்று அறியாமல் தொலை தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை என் வழிகள் அல்ல, உங்களுடைய அக்கிரம சிந்தனைகளை விட்டு என்னிடம் திரும்பி வாருங்கள். இந்த சத்தம் இப்பொழுது எந்தெந்த இடங்களில் கடந்து செல்கிறதோ தேவன் இப்பொழுது கிரியை செய்கிறார். அக்கிரமங்களில் கிடக்கிற ஜனமே, பாவத்தில் கிடக்கிற ஜனமே, உங்களை உங்கள் பாவத்தினாலே அழிப்பதற்காக தேவன் இந்த உலகத்தில் வரவில்லை. உங்கள் அக்கிரமத்தினாலே அழிப்பதற்கு உங்கள் நடுவிலே இயேசு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் இன்னைக்கு கொடுக்கிறார் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை அவரிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி அவர் வந்திருக்கிறார். இந்த சுவிசேஷங்களை யார் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அக்கிரமத்தில் வாழ்கிற ஜனம் பெருகிவிட்டார்கள். இயேசுவை அறியாமல் வாழ்ந்து விடுகிற ஜனம், இயேசுவை மறந்து விடுகிற ஜனம் பெருகிவிட்டார்கள். தங்களுடைய வழிகளை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிற ஜனம் பெருகிவிட்டார்கள். இயேசுவின் உபதேசத்தை கேட்காமல் தனக்குத்தானே பல சத்தியங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழுகிற ஜனம் பெருகிவிட்டார்கள். நம்முடைய தந்திரங்களை நாம் அறியாமல், நம்முடைய குறைவுகளை அறியாமல் இயேசுவை இன்றைக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் எனக்கு எதுவுமே செய்யலேன்னு. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்களுடைய பாதைகள் இன்னைக்கு சீர்படணும், உங்க வழிகள் இன்னைக்கு சீர்படணும், உங்கள் இருதயங்கள் இன்னைக்கு சீர்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை சீர்படுத்துவதற்கு அவர் எண்ணுகிறார், பிரயாசப்படுகிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து எவ்வளவு நன்மைகளை பெற்றும் கூட, எவ்வளவு தேவனுடைய கிருபைகளை அடைந்தும் கூட, தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம புரிந்து கொண்டும் கூட அநேக நேரத்தில் தேவனை மறந்து அறியாதவர்களைப் போல நம்முடைய வழிகளை நாமே ஸ்திரப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு தேவன் சொல்றாரு, உங்களுடைய பாதைகளை இன்றைக்கு தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 3வது அதிகாரம் 12வது வசனம். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். ஒரு ஜனம் இருக்கிறது, அவர்கள் பாதையில் தேவனையே நம்ப மாட்டாங்க, மனுஷனையே நம்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கோ இந்த இடத்துல சில பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு உங்க இடத்துல தேவன் பேசுறாரு. நாம அநேக நேரத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, தேவனையே நம்பாதவர்களாக, தேவனுக்காக வழியை ஒப்பு கொடுக்காதவர்களாக மனுஷனையே விசுவாசித்துட்டு இருக்கிறோம், மனுஷனையே நம்பிட்டு இருக்கிறோம். எனக்கு அவன் அப்படி செய்வான், அவங்க அப்படி செய்வாங்க. ஆனா அவங்க என்ன செய்றாங்க? நம்முடைய வழிகளை அழிப்பதற்கு பார்க்கிறார்கள். ஒன்று கவனிங்க, நமக்கு இவ்வளவு வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு முன்பதாய் தேவன் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக வழிகளை திறந்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம்? மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனுக்காக நம்ம பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், தேவன் யாருன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவருடைய கிருபை எப்படின்னு நம்ம எல்லாமே அறிந்த நாம் இன்றைக்கு நம்முடைய வழியை
பிசாசானவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்க வழிகள் மனுஷனின் வழிகளா இருக்கக்கூடாது, உங்க வழிகள் மனுஷன் நினைக்கிற வண்ணமா இருக்கக்கூடாது, மனுஷனுடைய சித்தம் உங்க வழிகள்ல உங்க பாதைகள்ல நடக்க கூடாது, உங்க பாதைகள்ல உங்க வழிகள்ல தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும்னு சொல்றவங்க அத்தனை பேர் நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனம் நிச்சயமாக அவருடைய பாதையில் நடப்பதற்கு சம்மதிக்கும். அவருடைய வார்த்தைகளை கவனமாய் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கிற ஜனம் நிச்சயமாக அவரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். அவர்களை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய பாதைகளை மனுஷன் அழிக்கிறான், என்னுடைய வழிகளை மனுஷன் அழிக்கிறான், நான் அவனை நம்பி பல காரியங்களை செய்றேன், சில மனுஷர்களை நம்பி பல காரியங்களை செய்றேன், நான் சில குடும்பங்களை நம்பி பல காரியங்களை செய்றேன். ஆனா இப்போ தேவன் சொல்றாரு, உங்க வழிகள் உங்க பாதைகள் மனுஷனை நம்பி நீங்க நடக்க கூடாது, தேவனை நம்பி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பாதையில என் வழியில இதுவரைக்கும் மனுஷன் குறுக்க வந்திருக்கலாம், இல்லைன்னா நான் மனுஷனை நம்பி பல காரியத்தை செஞ்சிருக்கலாம், அவங்க என் கூட இருக்கிறாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க ஆதரவா பேசுறாங்கல்ல, அவங்க செய்வாங்கன்னு மனுஷனை நம்பி நம்பி எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு விழுந்திருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் அவர்களுடைய பாதைகளை மனுஷன் அழித்துட்டே இருக்கிறான். நம்பின மனிதர்கள், ஆதரவாய் வைத்த மனிதர்கள், பக்கத்துல கூடவே பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போன மனிதர்கள் இன்றைக்கு எனக்கு முன்பதாயிருக்கிற தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய திட்டங்களை அவன் அழித்து கொண்டிருக்கும் போது இப்போ தேவன் உங்களிடத்துல சொல்றாரு, உங்க வழிகள் உங்க பாதைகள் உங்க வாழ்க்கை இன்னும் முடிவடையல. இப்போ உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை கடந்து வருது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நீங்க சில நேரத்துல சில மனுஷர்களை நம்பி இருக்கலாம், சில குடும்பத்தாரை நம்பி இருக்கலாம், அவங்க என் கூட இருக்கிறாங்க, அவங்க செய்றாங்க. சிலருக்கு தெரியுது அவங்களை நம்பினதினாலதான் நான் இந்த பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன். இப்ப தேவன் சொல்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஒரு சத்தம் பிறக்கிறது, ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது. ஜனமே, தேசமே, இயேசுவின் பின்னே வருவதற்கு இயேசு அழைக்கிறார். இப்பொழுது இந்த வார்த்தை கடந்து வரும்போதே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வழிகளில் இனிமேல் நான் இந்த உலகத்தை நம்ப மாட்டேன், உலக மனிதர்களை நம்ப மாட்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் என சொல்றங்க அத்தனை பேரும் நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல வாய்களை திறந்து ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி நீதிமான்களுக்கு அரணாயிருக்கு, அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கம். இன்னைக்கு ஏன் அவருடைய வழியில் நடக்க முடியல? அநேக நேரத்துல நாம சில அக்கிரமங்களை செய்யறோம், சில பாவங்களை செய்யறோம், கலக்கமா இருக்கு. தேவன் அறியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து புரிந்து கொள்ள முடியல. இப்போ சொல்றாரு, உங்க வாழ்க்கை சீர்படணும், உங்க இருதயம் சீர்படணும், அவர் பக்கமா திருப்பப்படணும். எத்தனை பேர் விரும்புறது, என்னுடைய வழியில் என்னுடைய பாதையில் இதுவரைக்கும் நான் பலருக்கு ஒப்பு கொடுக்கலாம், பலருக்காக வாழ்ந்திருக்கலாம், அவர்களுக்காக வாழ்ந்திருக்கலாம், என் வழி என் சுயத்தினாலே நடந்திருக்கலாம். ஆனா இப்போ இயேசு சொல்றாரு, உண்மையான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலகத்தில் அவர் வந்தார், ஆனால் அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அவருக்குரியதில் வந்தார், நாமோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றும் நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காமல், நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தாமல், இருதயத்தின் யோசனையின்படியே, இருதயத்தின் காட்டும் வழிகளின்படியே நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நீங்க அவர் பக்கமாய் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அவருடைய வழி எனக்கு கலக்கமே கிடையாது, அவருடைய வழி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவருடைய வழியில நான் நடப்பேன். இவ்வளவாய் எனக்காய் செய்திருக்கிற இயேசுவை விட்டு நான் எப்படி தூரம் போவேன்? இவ்வளவாய் என்னை அன்பு செலுத்துகிற, இவ்வளவாய் என்னை பராமரிக்கிற, இவ்வளவாய் என்னை ஆறுதல் படுத்துகிற, இவ்வளவாய் எனக்கு சுவிசேஷங்களை அறிவிக்கிற, சத்தியங்களை போதிக்கிற இயேசுவை விட்டு நான் எப்படி திரும்ப போவேன்? எப்படி நான் தூரம் போவேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பாதை, என் வாழ்க்கை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாஞ்சை, என் எதிர்காலம் எல்லாமே அவர் வழியில மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் இன்றைக்கு அவர்கள் செய்த அக்கிரமத்திலே விழுந்து விடுகிறார்கள். இன்றைக்கு ஜனங்கள் எதிலே நாம் சிறைப்பட்டிருக்கிறோம், எதிலே நான் அடிமைத்தனத்திலே நான் அகப்பட்டிருக்கிறேன், நான் எதிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன், எதிலே என்று சொன்னால் அவர்கள் செய்கிற. அப்படி என்றால் இஸ்ரவேலை குறித்து தேவன் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுகிறார், அவர்கள் செய்த அக்கிரமத்திலே அவர்கள் விழுந்தார்கள். இன்னைக்கு சில நேரத்தில் நீங்க பல பிரச்சனைகள் அகப்பட்டிருக்கலாம், பல சோதனைகளில் பிடிப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்க தேவனுக்காக வாழ முடியாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாம நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அக்கிரமங்கள் பெருக பெருக, நம்முடைய பாவங்கள் பெருக பெருக ஒன்று புரிந்து கொள்ளணும், நாம இடரல் அடைந்து கொண்டே இருக்கிறோம். நாம் அநேக நேரத்தில் அவரை குறை சொல்றோம், இயேசுவை குறை சொல்றோம், அவர் எனக்கு எதுவுமே செய்யல, அவர் எனக்கு அற்புதம் செய்யல. ஒன்று புரியணும், அவர்கள் தேவன் ஜனங்களுக்கு தேவன் பதில கொடுக்கிறாரு, அவங்க செஞ்ச பாவத்துல அவங்க இடரல் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சில நேரத்தில் உங்க இருதயம் பல காரியங்களை தேவனுக்கு விரோதமாக தூரப்பட்டிருக்கலாம், நீங்க செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். இப்ப சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் உங்களை விட்டு விலகும் போது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னிடத்திலிருந்து என்னை இடற பண்ணுகிற, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் செய்யற பாவமே தடுக்குதுன்னா இப்ப நான் ஒப்பு கொடுக்க போறேன். எனக்குள்ளிருந்து செயல்படுகிற எல்லா பாவ கிரியைகளும் இன்னைக்கு என்னை விட்டு தூரமாக்கப்படணும். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது? அவர்கள் செய்த பாவமே அவர்கள் ஆசீர்வாதத்தை தூரப்படுத்துகிறது. ஏன் நன்மை வரமாட்டேங்குது? ஏன் விடுதலைகள் நடக்க மாட்டேங்குது? அவர்கள் செய்த அநேக நேரத்தில் நம்ம செஞ்ச பாவமே, நம்ம செஞ்ச அக்கிரமமே, நம்ம செஞ்ச பல அநியாயங்களே, பல ஏமாற்றுத்தனங்களே, பல கெட்ட வார்த்தைகளே இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க, இப்போ என் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க போறேன்? கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் இப்ப ஒப்பு கொடுக்க போறேன், இயேசுவின் பக்கமா நான் திரும்ப போறேன். ஏன்னா இவ்வளவு நாட்கள் நான் நினைச்சிட்டு இருந்தேன், எதனால எனக்கு வேதனை, எதனால எனக்கு போராட்டம், பலரை கொலை சொல்லி கொண்டிருக்கும் போது இப்ப தேவன் என்னிடத்துல பேசுறாரு. நம்முடைய குறைவுகள், நம்முடைய பல தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நம்மை கீழே விழ தள்ளி விடுகிறது. இந்த சத்தத்தை தேவனை அறியாதவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இப்பொழுது ஒரு வார்த்தை, நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து வாய்களை திறந்து இயேசுவே என கூப்பிட்டு என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து உம்மிடத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும், உம்முடைய பாதையில் நான் நடப்பதற்கு விரும்புறேன்னு இப்ப உங்க வாய்களை திறந்து சொல்லுவீங்கன்னா அவர் உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்படி எழுமி நின்று ஒரு 5 நிமிடம் தேவனை நம்ம துதிக்க போறோம். எல்லாரும் எழுமி இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமி நின்று தேவ நாமத்தை ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நீங்க சொல்லணும், கர்த்தருக்கு என் வழியை நான் ஒப்பு கொடுக்க போறேன். என் பாதைகள், என்னுடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு தூரமா இருக்குதுன்னா இப்போ என் வாழ்க்கையை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க போறேன், நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க போறேன். இனிமே நான் இயேசுவுக்கு தூரமானவன் கிடையாது, இனிமே நான் சபைக்கு தூரமானவன் கிடையாது, இனிமே
இனிமே இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு நான் தூரமானவன் கிடையாது. இனிமே சுவிசேஷத்திற்கு நான் தூரமானவன் கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற தேசமே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், எவ்வளவு சீக்கிரமாய் உங்கள் பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய வழியில் நடப்பதற்கு உங்களை நீங்கள் திருப்பிக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்களுக்கு இரக்கம் செய்வார், இரக்கம் செய்வார், இரக்கம் செய்வார். கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும், மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நேசரே உம் அன்பை உயர்த்திடுவே, நேசரே உம் அன்பை உயர்த்திடுவே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. எனது வாஞ்சையும் எனது தாகமும், எனது வாஞ்சையும் எனது தாகமும் எனது ஆசையும் எல்லாம் நீரே, எனது ஆசையும் எல்லாம் நீரே. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பரிசுத்த தேவனை உயர்த்தியே நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த இருதயத்தை எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், வாய்களை திறந்து சொல்லலாம். என்னை அவருடைய வழியிலிருந்து அவருடைய சித்தத்திலிருந்து பிரிக்கிற பொல்லாத சாத்தானே, உன்னை நாங்கள் எரிக்கிறோம், உன்னை நாங்கள் முறியடிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், எங்கள் பாதைகள் சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். அக்கிரம சிந்தனைகள் மாறட்டும். தெய்வத்திடத்திலிருந்து பிரிக்கிற பொல்லாத சாத்தானே, பொல்லாத சாத்தானே, நாங்கள் இப்பொழுது உன்னை மேற்கொள்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க சொல்லிக் கொண்டிருக்கும் போது தேவ கிருபை இறங்கி வருகிறது, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. சில இருதயங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, சிலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சிலரை தேவன் சேர்த்து கொள்ளுகிறார். அவருடைய வழியில் யார் நடப்பதற்கு சம்மதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை நிலைப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை சிலர் மேல் இறங்கி வருகிறது. அக்கிரமங்கள் பிரிக்கிறார், பாவங்கள் பிரிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மிடத்திலிருந்து எழும்புகிற சில பாரம்பரிய சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கலாம். இப்பொழுது வாய்களை திறந்து சொல்லலாம், இயேசுவே என் இருதயத்தை சுத்திகரியும், என் இருதயத்தை சுத்திகரியும், என் இருதயத்தை சுத்திகரியும், என் இருதயத்தை சுத்திகரியும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்மை எதிர்பார்க்கிறார். பல வார்த்தைகளை தேவன் நம்மிடத்துல சொல்லி இருக்கிறாரு.
பல இடங்களில் நம்மிடத்துல பேசியிருக்கிறாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, எவ்வளவு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு சுவிசேஷங்களை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் எவ்வளவாய் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்ட பிறகும் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமல்லாம இருக்கு. இப்ப எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்கன்னு தெரியல, என் வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா மாறணும், நான் இயேசுவுக்கு பிரியமுள்ளவனா இருக்கணும், அவர் என் நிமித்தம் சந்தோஷப்படணும், என்னுடைய பாதைகள், என்னுடைய சுயமான பாதைகள், நான் மனுஷனை நம்பி ஓடின பாதைகள் எல்லாம் மாறி உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடப்பதற்கு நான் திரும்ப வேண்டும். கைகள் அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமாம்? ஹல்லேலூயா. ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவர்கள் அக்கிரமமே அவர்களை இடற பண்ணிட்டு, அவர்கள் செய்த பாவமே அவர்களுக்கு கண்ணியாக மாறிட்டு, அவர்கள் செய்த குறைவுகளே அவங்க வாழ்க்கையில பல நன்மைகளை தடுத்து நிறுத்தினது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்கிற பல குறைவுகள், பல பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. ஆனா நாம என்ன செய்யறோம், நம்முடைய வழியையே நம்மால ஸ்திரப்படுத்த முடியல. ஆனா நம்முடைய பாதையை ஸ்திரப்படுத்த முடியாத நாம் அநேக நேரத்துல மற்றவங்க பாதையை பார்த்துட்டு இருக்கிறோம், மற்றவங்க வழியை பார்த்துட்டு இருக்கிறோம், மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் ஹல்லேலூயா. கவனியுங்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது இல்லை. நாம் என்ன செய்கிறோம், மற்றவர்களையே நோக்கி கொண்டிருக்கிறோம், அவங்க பாதைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக பேருடைய கண்கள் எப்படின்னா, அநேகருடைய சிந்தனைகள் எப்படின்னா, இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிற, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சிசிடி கேமராவோட அதிகமா செயல்படுது. சில நேரத்தில் சிசிடி கேமரால 8-10 முறை அங்க பார்த்தாதான் திருடனை கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம கண்கள் என்னன்னா, பார்க்கலனாலும் அந்த திருடன் அந்த வழியா தான் போனேன்னு சாதிப்போம். அதுதான் நாம அநேக நேரத்தில் நியாயம் தீர்க்கிறோம். மற்றவர்களை அப்படியே துணிகரமா அவன் அதை செஞ்சான், நான் பார்த்தேன்னு நம்முடைய வார்த்தை நியாயம் தீர்க்குது. நம்முடைய வார்த்தைகள் இதுதான் நடந்துன்னு இல்லாததை உள்ளதை போல உருவாக்கி சொல். அப்படி நம்ம இருந்து விடக்கூடாது, அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. சில நேரத்தில் தேவன் அதை நம்மிடத்திலிருந்து புறம்பாக்குகிறார். ஏன் நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டவில்லை? நம்முடைய குணம் இன்னைக்கும் மாறாம இருக்கு. பழைய மனுஷனையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பழைய மனுஷனின் வழியிலேயே நடந்துட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவர் பக்கமாய் நம்மை திருப்பி நமக்காக ஒரு புதிய வழியை, புதிய பாதையை ஆயத்தப்படுத்தி தந்த தெய்வத்தின் பாதையை அறியாமல் இன்னைக்கும் உலகத்தை நியாயத்திட்டு கொண்டிருக்கிறோம், குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். குற்றமில்லாதவர்களையும் குற்றவாளிகளென வாய்களை திறந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு பாவிகளோடு போஜனம் பண்ண உட்கார்றாரு. அப்போ பரிசேயர் வந்து சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, உங்க போதக பாவிகளோடு இருக்கிறது என்ன, பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்ன? அப்போ இயேசு அதற்கு என்ன பதில கொடுக்கிறாருன்னா, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இதை நீங்க கற்றுக்கொள்ளவில்லையா? சிலரை பார்த்து தேவன் சொல்றது என்னன்னா, அன்னைக்கு இயேசு அந்த பரிசேயரை பார்த்து இப்படி சொல்லியிருக்கலாம், போடாடே, என்னுடைய வழி, என்னுடைய பாதை, என்னுடைய சுவிசேஷம், என்னுடைய உபதேசம் என்னன்னு புரியாம சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. தேவன் அநேக நேரத்துல நம்மை நடத்துகிற பாதைகளை சில பேர் சொல்லுவாங்க, நீ அப்படி நடக்க கூடாது, நீ இதை செய்யக்கூடாது. ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க தேவனுக்கு விரோதமா தூரமா இருப்பாங்க. அப்படிதான் இயேசுவை குறித்தும் பரிசேயர் சொல்றாங்க, உங்க தெய்வம், உங்களுடைய இந்த போதக ஏன் இவங்க கூட இருக்கிறாரு? இவங்க பாவிகள் அல்லவா? பாவிகளோடு இருக்கலாமா? பாவிகளோடு இருக்கலாமா? ஏன்னா பாவத்திற்கு தெய்வம் தூரப்பட்டவர் அல்லவா? பரிசுத்தம் தானே அவரிடத்துல இருக்கும். நம்ம தெய்வத்தை குறித்து ஒன்னு புரிந்து கொள்ளணும். கிருபை எந்த இடத்துல பெருகுதுன்னா, பாவம் எந்த இடத்தில்
அதிகமாகிறதோ அந்த இடத்தில் கிருபை புறப்பட்டு செல்லுகிறது. இந்த சத்தத்தை இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஏதோ ஒருவர் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை இந்த டிவி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்ன தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏன் பாவத்தை மன்னிப்பாரா? ஏன் குறைவுகளை மன்னிப்பாரா? என்ன தேவன் அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வாரா? ஒன்னு புரியணும், பாவம் பெருகின இடத்தில் கிருபை ஆண்டு கொண்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் பக்கமாய் திரும்புவதற்கு எந்த இருதயம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதோ அவர்களை நிச்சயமாக அவர் சேர்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, பரிசேயரை பார்த்து சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புறேன். நீங்க கற்றுக்கொள்ளலையா? போய் கற்றுக்கொள்ளுங்க. நீங்க நீங்க படிக்கலன்னு நினைக்கிறேன், நீங்க சுவிசேஷத்தை கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 அதிகாரங்கள் தாண்டி தேவன் பதிலை கொடுக்கிறார். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் பொருள் என்னவென்று சொன்னால், நீங்கள் குற்றவாளிகளை குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் இரக்கத்தை விரும்புகிறார். தேவன் பரிசேயரை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் படிச்சிட்டு வாங்க. சில பேர் எல்லாம் தேவனை புரியாம மனுஷர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, மனுஷர் விதமா செயல்பட்டு இருக்கிறாங்க, தேவனுடைய அழைப்பை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்றாரு, உங்களை நியாய தீர்ப்பதற்காக அல்ல சபையில் சேர்த்தது, நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல அவர் பக்கமாய் திருப்பினது. தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்து அநியாயம் செய்கிற, அக்கிரமங்களில் கிடைக்கிற, பாவம் செய்கிற ஜனத்தை இயேசு கிறிஸ்துவின் உண்மையை அறிந்து கொள்ளும்படி உங்கள் வாய்களை என் நாமத்திற்காக திறக்க வேண்டும் என்பதையே உங்களை அவருக்காக அவர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற ஜனம் பெருகிடுச்சு. குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்க்கிற ஜனம் பெருகிடுச்சு. அப்படிப்பட்டவர்கள் தேவன் சொல்றாரு, போய் படிச்சுட்டு வாங்க. என்ன படிச்சுட்டு வர? வேதாகமத்தை படிக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும். நியாயம் தீர்க்கிற ஜனம் இந்த உலகத்தில் இருக்கிறது. எனவே தேவன் சொல்றாரு, நான் இரக்கத்தை விரும்புறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவன் எப்போதும் இரக்கத்தையே விரும்புகிறவராயிருக்கிறார். வாசிக்கலாம், மார்க் 14வது அதிகாரம் 58 59வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14வது அதிகாரம் 58 59வது வசனம். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. ஹல்லேலூயா. இப்ப பரிசு இடத்துல தேவன் சொல்லிட்டாரு, பாத்தீங்களா? போடாடே, நீங்க போய் படிச்சுட்டு வாங்க. தேவனுடைய சத்தியத்தை புரியாம பேசுறீங்க. அப்ப சொன்ன உடனே இவங்க கூட்டத்துக்கே ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எங்களையே பார்த்து இப்படி சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் அறிஞ்ச எங்களையே பார்த்து இப்படி எதுவுமே தெரியாதவங்கள போல சொல்லிட்டாரா என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என வகை தேடி கொண்டே இருக்கிறார்கள். அதை நம்ம வாசிக்கிறோம். அவர் நியாயத்தீர்ப்பு சங்கத்தில் அவரை நிறுத்தி இருக்கும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. சில பேர் எல்லாம் உங்களுக்கு விரோதமா சொல்றத பார்த்தா எல்லாருமே நம்புறது போலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக எழுதப்படும் சில கையெழுத்தை என் தேவனால குலைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்க்கிற ஜனம் பெருகிற நேரத்தில் என் தேவன் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர், மறைபொருட்களை அறிந்திருக்கிறவர், இருளில் இருப்பதை அவர் அறிவார், அந்தரங்கத்தில் பேசுவதை 2 பேர் யாருக்கும் தெரியாமல் பேசுவதை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களே பார்க்கிறாங்க, இவருக்கு விரோதமா என்னதான் பொய் சொன்னாலும் எதுவுமே ஒவ்வவில்லையே, எதுவுமே செயல்பட முடியவில்லையே. எனவே செய்யாத குற்றத்திற்காகவே செய்ததை போல காண்பித்து, பாத்தீங்களா அவரே ஒப்பு கொடுத்துட்டாரு, அவங்களே இயேசுவே தன்னுடைய குறைகளை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு செய்யாத குற்றத்திற்கு அவர்களே சொல்லுறாங்க, அவங்களே முடிக்கிறாங்க. நமக்கு அதுதான் அநேக நேரத்தில் வேதனை. என்னன்னா நாம எதுவுமே செய்திருக்க மாட்டோம், அவங்களே
அவங்களே புதிதா உருவாக்குவாங்க, அவங்களே நிரூபிப்பாங்க. எல்லாமே அவங்க வார்த்தையிலே முடிஞ்சிடுது. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு, மக்களின் நியாய தீர்ப்பு எதுவுமே பிரிக்காது. அல்லேலூயா. அன்னைக்கு இயேசுவுக்கு விரோதமாகவே பொய் சாட்சி சொன்னாங்கன்னா நமக்கு விரோதமா சொல்ல மாட்டாங்களா? இயேசுவுக்கு விரோதமாகவே எப்படியாவது இவரை அறையணும் கொல்லணும்னு பார்க்கும்போது நமக்கு விரோதமா பேச மாட்டாங்களா? ஆனா ஒன்று உண்டு, நமக்கு விரோதமா என்னதான் உலகம் நியாய தீர்த்தாலும், உலகம் இவன் குற்றவாளி என தீர்த்தாலும், என் தேவன் அவற்றை ஒரு நாள் உடைத்தெறிவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சிலர் எல்லாம் பேசுறத பார்த்தா அவங்க வழியில அவங்க ஏதோ பரிசுத்தம் உள்ளவர்களை போல இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அன்னைக்கு சொன்னாங்க, இவர் போஜன பிரியர், போஜன சாப்பிட்டதுனால, சாப்பாடு சாப்பிட்டதுனால போஜன பிரியர்னு சொன்னாங்க. யோவானை குறித்து சொல்றாங்க, இவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான், போஜன சாப்பாடு சாப்பிடாததுனால அது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஓய்வு நாள்ல இயேசு அற்புதம் செஞ்சதுனால இந்த நாள் அற்புதம் செய்யலாமா, அது ஒரு பிரச்சனை. இந்த உலகத்தில் பல பேர் என்னதான் செஞ்சாலும் குறை சொல்லி கொண்டிருக்கும் போது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும், குற்றத்தை உருவாக்க வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும், விழப்பண்ண வேண்டும், இவனை அழிக்க வேண்டும், இவனுடைய பேரை இல்லாமலே ஆக பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது எங்க இயேசப்பா சொல்றாரு, என்னதான் விரோதமா எழும்பினாலும், என்னதான் உங்களுக்கு விரோதமாக முகத்திற்கு முகம் பல சவால்கள் எழும்பி உங்களை குற்றவாளிகள் என தீர்த்தாலும் என்னால தைரியமா சொல்ல முடியும், என் தேவனால் நியாயத்தை வெளிப்படுத்த முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சிலருடைய வீட்டுல குஷ்டரோகம், ஆனா மற்றவங்க முகத்துல இருக்கிற பருவை பார்த்து ஐயோ பரு இருக்கு, ஐயோ எங்க இது எப்படி மாறும் அப்படி குற்றப்படுத்துறவங்க அநேக பேர் உண்டு. ஆனா அவங்க வீட்டை பார்த்தா குஷ்டரோகத்தின் மேல குஷ்டரோகம், நினைக்கிறத விட வேதனை, நினைக்கிறத விட பாவங்களை அவங்க வழியில செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நித்தமும் பாவத்தின் வழியில் நடக்கிறாங்க. ஆனா தெய்வத்திற்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு வேதனை உண்டு, நியாய தீர்ப்பு இந்த உலகம் கொடுக்கும், ஆனா அது நிரந்தரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். உலகம் உங்களை நியாயம் தீர்க்கலாம், ஆனா எங்க அப்பா நிச்சயம் அந்த உலகத்தின் நியாய தீர்ப்பை அழித்து உடைத்தெறிந்து உங்களை வெளியே திரும்ப கொண்டு வருவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி, நல்ல கையை தட்டணும். ஹல்லேலூயா. நம்மிடத்துல தான் தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. தேவனுக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள். நம்ம எங்க ஆயத்தம் பண்றோம்? சத்தத்தை கேட்கிறோம், சுவிசேஷத்தை கேட்கிறோம், செய்தியை கேட்கிறோம், பல ஆண்டுகளா பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா நம்முடைய வழியோ அவருக்கு தூரமா இருக்கு, நம்முடைய வழியோ தேவனுக்கு புறம்பா இருக்கு. தேவன் பிரியப்படுறது போல நம்ம வழி இல்லையே. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, மனம் திரும்பணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறது? என் வழி திருப்பப்படுது, இனிமே அவர் வழியில நான் நடக்க போறேன், நான் தேவனுடைய வழியில நடக்க போறேன். ஹல்லேலூயா. நான் 3ஆம் கிளாஸோ 4ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் நினைக்கிறேன், எங்க அப்பாய்க்கு விரோதமாக ஒரு பொய் கேஸை கொடுத்து 7 நாட்கள் ஜெயில எங்க அப்பா இருந்து 7 நாட்கள் தாண்டி விடுதலை ஆச்சு. இன்னும் 1 மாதம் தாண்டி அந்த போலீஸ், அந்த சிறைச்சாலையில போட்ட அந்த போலீஸ் எங்க அப்பாவை பார்க்கும்போது சொல்றாரு, நீங்க குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் உங்களை அப்படி செய்த முடிஞ்சிடுச்சு, எதுவுமே நினைச்சிடாதீங்க, மன்னிச்சிடுங்கன்னு 7 நாட்கள் ஜெயில. நினைச்சு பாரு, எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படி சொல்றாரு. அப்போ அப்படியே அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. 3 மாதத்திற்குள்ள கவனிங்கள், 3 மாதத்திற்குள்ள அந்த சிறைச்சாலையில போட்ட அந்த போலீஸ் அவருடைய பதவி, அவருடைய வேலையே போச்சு. இனிமே வேலையே செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பிரச்சனையில அகப்பட்டு அப்படியே அவங்க வேலையே போயிடுச்சு.
அந்த கேஸ் கொஞ்சம் வருஷம் நடந்துட்டு நினைக்கிறேன். அப்படி நடக்கும்போது கேஸ் கொடுத்தவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. நம்ம குற்றவாளிகள்னு நான் தப்பு செஞ்சேன்னு நம்ம நிரூபிச்சா நம்ம சொன்னா கேஸ மூடலாம், க்ளோஸ் பண்ணலாம்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. ஆனா எங்க அப்பா அதற்கு விடவே இல்லை. இது நான் குற்றவாளி இல்லைன்னு என்பதை நிரூபிக்கணும் சொல்லி பல நாட்கள் அப்படியே ஓடிட்டு இருந்து அப்படியே ஒரு நாள் வந்தது. அவர்களே வாய்களை திறந்து சொன்னாங்க, நாங்க சும்மா தான் கேஸ் கொடுத்தோம், நாங்க இவங்க குற்றவாளியே கிடையாது, நாங்க எங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அதனால கொடுத்தோன்னு அவங்க வாயிலிருந்தே வார்த்தை வந்துச்சு, இது பொய்யான கேஸ், இது காரணம் இல்லாம தான் இந்த கேஸை கொடுத்திருக்கிறோன்னு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? 7 நாட்கள் ஜெயிலு. நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? உலகம் இப்படி எல்லாம் நியாயம் தீர்க்கும். உலகம், நான் இப்ப சொல்றேன், உலகம் நியாய தீர்ப்பு சிறைச்சாலையில், உலகத்தின் நியாய தீர்ப்பு நம்மை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனா கூட நான் இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன், யூத கோத்திரத்து சிங்கம் இப்போ அவர் நமக்காக நிக்கிற வரைக்கும் நிச்சயமா அங்கிருந்து என்ன வெளியே கொண்டு வராரு. இப்போ என்னால தைரியமா சொல்ல முடியும், இனிமே சிறைச்சாலைக்குள்ள போனா கூட எங்க அப்பா நிச்சயமாக எங்களை வெளியே கொண்டு வருவார், நியாயத்தை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? உலகத்தின் நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையை அழிக்கலாம், உலகத்தின் நியாய தீர்ப்பு நம்ம குடும்பத்தை அழிக்கலாம். ஆனா ஒண்ணு புரியணும், உலகத்தின் நியாய தீர்ப்பு முடிந்ததென்று நினைத்தாலும் எங்க ராஜா விடவே மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? உலகம் உங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லலாம், ஆனா நான் ஆராதிக்கிற என் தேவன் விடவே மாட்டாரு. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு மனுஷன் வீணானதை பேசிட்டு இருக்கிறான், வீணானதை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறான். இங்க கவனிங்க, நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும், அவர் பாதையா இருக்கணும். இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போது தேவன் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாரு. மனுஷனின் வீணான வார்த்தைகள் சிறைச்சாலைக்குள்ள அன்னைக்கு அடைச்சு வச்சிருந்து, மனுஷனின் வீணான வார்த்தைகள் அநேக நேரத்துல உலகமே நம்புறது போல இவன் தப்பு செஞ்சான்னு நிரூபிச்சிருந்து, மனுஷனின் வீணான வார்த்தைகள் பொய் சாட்சிகளை எழுப்பி இருந்து, மனுஷனின் நியாய தீர்ப்பு, மனுஷனின் வார்த்தை, மனுஷனின் வீணான வார்த்தைகள் எல்லாம் நம்மை காயப்படுத்தி இனிமே வாழ்க்கை இல்லைன்னு முடிவடைந்து வைத்திருக்கலாம். ஆனா ஒன்னு புரியணும், நாம நியாயம் தீர்க்க நம்முடைய நியாய தீர்ப்பு தேவன் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார்னு ஒன்னு புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு மனுஷன் தந்திரமா செயல்படுறான், தந்திரமா துணிகரமா செயல்படுறான். கவனிங்க, நான் எனக்கு தேவனிடத்துல இறக்க வேணும், ஆனா நான் என் சுயம்படி நடப்பேன். எனக்கு தேவன் அற்புதம் செய்யணும், ஆனா நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேன். எனக்கு தேவன் விடுவிக்கணும், ஆனா நான் இந்த உலகத்தை விரோதமாக சாட்சியிடுவேன், காரணம் இல்லாம குற்றப்படுத்துவேன். அப்படி சொன்னா எப்படி அற்புதம் செய்ய முடியும்? எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வாரு? இப்ப தேவன் சொல்றாரு, வீணான வார்த்தைகளுக்கு நாம கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ சிலரிடத்தில் தேவன் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். வீணான வார்த்தைகள், கிளவி பேச்சுகள் நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என எத்தனை பேரையோ நாம் தீர்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை குடும்பங்களை தீர்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தவறு செய்யவில்லை என அறிந்தும் நம்முடைய சுய லாபத்திற்காக, நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய நியாயத்திற்காக நாம் அவர்களுக்குள் கலகங்களை உண்டு பண்ணி அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்காக வீணான வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இப்ப தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்கிறது. நீங்க இந்த உலகத்தை எப்படியெல்லாமோ தந்திரமாய் நியாயம் தீர்த்தீர்களோ அதற்கு எதிர்மறையாக அவருடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு நேரடியாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் தேசத்தில் பெருகிவிட்டது. வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருவது
பெருகிவிட்டது. வீணான வார்த்தைகள் சபைக்குள்ளே பெருகிவிட்டது. வீணான வார்த்தைகள் தேசத்தில் பெருகிவிட்டது. பார்க்காததை பார்த்தன சொல்லுகிற கூட்டம் பெருகிவிட்டது. குற்றம் செய்யாதவர்களை குற்றவாளி என உலகம் நியாயத்தீர்க்க பெருகிவிட்டது. எனவே இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென் சொல்லலாமாம்? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். நம்முடைய வழியை நம்ம சோதித்து ஆராய்கிறோமா? நம்முடைய பாதைகளை செவப்படுத்துறோமா? என் வழியில நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? நான் உண்மையா இருக்கிறேனா? நான் தேவனுடைய வழியில நடப்பதற்கு நான் விரும்புறேனா? நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேனா? அவர் விரும்புறத நான் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுறேனா? அவர் என் நிமித்தம் என்ன செய்ய விரும்புறாரு புரிஞ்சு கொள்றோமா? எதுவுமே செய்யாம எவ்வளவோ தேவன் அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நமக்காக வைத்திருந்தோம். நாம் இன்றைக்கு ஒன்றும் அறியாதவர்களைப் போல நம்முடைய வழிகளை நாம் ஸ்திரமாக பிடித்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, தேசமே, உங்களிடத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வீணான பழி சொற்கள் இன்னைக்கு மாற வேண்டும். குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகள் என தீர்க்கிற குணங்கள் மாற வேண்டும். நியாயம் தீர்க்கிற கூட்டங்கள் இன்னைக்கு மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. உலகம் நீ பாவி என்று சொல்லும் போது, அவனிடத்துல நீ சேராத என்று சொல்லும் போது, அவன் கூட மட்டும் சேராத, அவன் அநியாயக்காரன், அவன் ஏமாத்துக்காரன், அவன் இந்த உலகத்துல செய்யாத பாவமே கிடையாது. அநேக நேரத்துல உங்களை குறிச்சு அநேகர் சொல்லலாம், அது பொய்யான குற்றமா இருக்கலாம். இல்லைனா நீங்க கூட அநேக நேரத்தில் சில குறைவுகளை செஞ்சிருக்கலாம். அது நிமித்தமா கூட சில பேர் உங்களை பார்த்து, இவன் பாவி, இவன் அநியாயக்காரன், இவன் ஏமாத்துக்காரன், இவன் கள்ளன், அவன் கூட சேராத, அவனிடத்துல பேசாத, அவனிடத்துல ஏதாவது வாங்காதேன்னு இந்த உலகம் சிலரை வெறுக்குது. ஆனா எங்க ஏசப்பா அப்படி கிடையாது. வெறுக்கிறவங்களை தான் அவருக்கு தேவை. உலகம் யாரு நியாயம் தீர்த்து உடைக்கப்பட்டு அழுது, நான் இந்த குற்றம் செய்யலையே, நான் இந்த தப்பிதம் செய்யலையே, இந்த போராட்டம், இந்த வேதனை எனக்கு எதற்கு? இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு, வீணான பழி சொற்கள் இவ்வளவு பெருசா இருக்கேன்னு உங்க இருதயத்திலிருந்து ஒரு பாரம் வந்து தெய்வத்தின் பக்கமா திரும்புறீங்களா? இப்ப தேவன் உங்களிடத்துல பேசுறாரு. அவருடைய கிருபையை குறித்து நான் பேசுறேன். அவருடைய கிருபை உங்களிடத்தில் எப்பொழுதும் தங்கி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் உங்களை நியாய தீர்க்கும் போது அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உலகத்தின் நியாய தீர்ப்பை அபத்தமாக்குவதற்கு என் கூட தேவன் இருக்கிறான்னு சொல்றவங்க அத்தனை பேரும் நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம் பார்க்கலாம். உலக நியாயம் தீர்க்குது, இவன் சரியில்லைன்னு. உலக நியாயம் தீர்க்குது, இவன் நட சரியில்லை, இவன் பாத சரியில்லை, இவன் பேச்சு சரியில்லை, இவன் குணம் சரியில்லை. இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தேவனுடைய வழியில் நடக்க சம்மதிப்பேனா? தேவனுக்கு பிரியமுள்ளவனா மாறுவேனா? இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு என் மூலமாக தேவன் அபத்தமாக்குவா. சில பேர் உங்களுக்கு முகத்துக்கு நேர கூட பார்த்து சொல்லலாம், நீ அப்படி போவ, நீ செஞ்சதுக்கு அப்படி போவ, செய்யாததை செய்தது போல சொல்லலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் அவற்றையெல்லாம் அபத்தமாக்க போகிறேன், அவற்றையெல்லாம் நான் பொய்யாக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? உங்க ஊழியத்துக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் யார் என்ன நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார்களோ, குற்றவாளிகள் என தீர்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவற்றை தேவன் உங்களை கொண்டு, உங்கள் மேன்மைகளை கொண்டு, உங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு, உங்களுக்குள்ளிருந்து தேவன் செயல்படுகிற அவருடைய மகத்தான கிரியைகளை கொண்டு அவர்களுடைய முகத்தை வெட்கத்தால் மூட போகிறார். கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நடக்கணும், அவருடைய பாதையில நடக்கணும். இப்ப நமக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி தேவை. ஏன்னா உலகம் எல்லாம் நியாயம் தீர்த்து, இவன் தேவனுக்கு சரிபட்டு வர மாட்டான்னு உலக நியாயம் தீர்க்குது, இவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான்னு உலக நியாயம் தீர்க்கு, இவன் சத்தியத்துல நடக்கலன்னு உலக நியாயம் தீர்க்குது. சில மனுஷர்கள் நியாயம் தீர்க்கிறாங்க, ஆனா அவர்களுடைய வழிகளை பார்த்தாலோ அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவன் தெரிந்தெடுத்தவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
தேவனை அவனை நீதிமான் உள்ளவனாக மாற்றி இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார் என நாம் வாசிக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனுடைய பாதையில் நடக்கிற ஜனத்தை இன்னைக்கு உலக மனிதர்கள் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனமே, உங்களிடத்தில் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள். அப்பொழுது உலகத்தின் நியாய தீர்ப்பு எல்லாம் அபத்தமாகும், எல்லாம் அபத்தமாகும். ஏன் எனக்கு விரோதமா பேசுறாங்க, ஏன் எனக்கு விரோதமா செயல்படுறாங்க? இப்ப தேவன் சொல்றாரு, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறீர்களோ இப்ப ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்னிலிருந்து உங்களை நியாயம் தீர்த்த, உங்களை குற்றவாளிகள் என முத்திரை பதித்தவர்கள் முன்பதாக உங்க தலையை தேவனால் உயர்த்த முடியும், உயர்த்த முடியும். உங்க ஊழியத்தை உயர்த்த முடியும், நீங்க செய்யற வேலையில உங்களை உயர்த்த முடியும். அநேக பேர் சொல்லலாம், அவன் வேலை செய்யறான், அநியாயமா பணத்தை வாங்குறான். இல்ல, பல பேர் குற்றப்படுத்தலாம், பல பேர் நியாயம் தீர்க்கலாம். அவன் ஊழியம் செய்யறான் பாத்தியா, எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, பல பேர் குற்றப்படுத்தலாம். அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறான் பாத்தியா, எதுக்குமே தேவை கிடையாது. யாரு அதை கேட்பாங்க? பல பேர் உங்களை அவமானப்படுத்தும் போது. அவன் நடக்கிறான் பாத்தியா, யாருக்குமே பயப்படாம, யாருக்குமே செவி கொடுக்காம நடக்கிறான். தீர்க்கும் போது, குற்றவாளியை தீர்க்கும் போது, இவன் வாழ்க்கை இப்படிதான் முடியும்னு நியாயம் தீர்க்கும் போது எங்க ஏசப்பா சொல்றாரு, நிச்சயமா அதற்கு நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க செய்த பாவத்தினால் உண்டான நியாய தீர்ப்பையே கிருபை வர மாற்ற முடியும்னா, இப்ப நான் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்க இருதயம் அவரிடத்துல சேரும்னா, உங்க அக்கிரமம் உங்களை விட்டு தூரம் போகும்னா, உங்க வழி அவருக்கு பிரியமா இருக்கும்னா, தேவனுக்கு உங்க வழியை ஆயத்தப்படுத்தினீங்கன்னா, நான் சவாலோட சொல்ல முடியும், உலகத்து நியாய தீர்ப்புகள் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமே, கைகளை உயர்த்தி சொல்லலாமே. என் தேவனால் நிச்சயமாக செய்ய முடியும். அதற்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய வழியை நாம் அவர் பக்கமாக திருப்ப வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு எழும்ப வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது, என்னுடைய வழி, நான் பாவம் செஞ்சேன் உண்மைதான், நான் சில நேரத்தில் குறைவுள்ளவனாயிருந்தேன், கவனிங்க, குறைவுள்ளவனாயிருந்தேன் உண்மைதான், ஆனா இப்ப என் வாழ்க்கைய அவருடைய சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு விரோதமா என்னதான் வார்த்தை, வீணான வார்த்தைகள் எழும்பினாலும் தேவன் சொல்றாரு, அவை ஒன்றும் எனக்கு முன்பதாய் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. சில நேரத்துல இந்த இடத்துல இருக்கிறவங்க கூட, நீங்க கூட மற்றவர்களை நியாயம் தீர்த்துட்டு இருக்கலாம், வீணான பழி சொற்களை சொல்லிட்டு இருக்கலாம், குற்றமில்லாதவர்களை பார்த்தது போல குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். பொய்யான வழக்குகள், பொய்யான வார்த்தைகள், பொய்யான சாபங்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. காரணம் என்ன? சில சகோதரர்களை என் பக்கமாய் திருப்புவதற்காக பொய்யான வார்த்தைகளை சொல்லி, பொய்யான அவங்க உன்னை இப்படி சொன்னாங்க, அவங்க உன்னை அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தனக்கு சாதகமாக சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்றவங்க, ரெண்டகத்தை உண்டு பண்ணுறவங்க எல்லாமே தேவன் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. உனக்கு புரியணும், உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு தட்டி சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதுல நம்ம தப்பு விக்கணும்னா நாம நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம இருதயத்தை இப்ப பாக்குறாரு, நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படுதா, அக்கிரமம் மாறுதா, தேவனுக்கு பிரியமா வாழ்றோமா, தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறோமா? அப்படி செய்யறோம்னா நிச்சயமா சொல்ல முடியும், என் தேவனால் நம் குடும்பங்களை, நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய வீடுகளை, நம்முடைய பிள்ளைகளை தேவனால் மேன்மைப்படுத்த முடியும். கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமாம்? ஹல்லேலூயா. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் அக்கிரமமே அவர்களை கீழே விழ பண்ணிட்டு. ஆனா நாம என்ன செய்யறோம்? என்னுடைய அக்கிரமமா, நான் எல்லாத்துலயும் சரியா தானே இருக்கிறேன், என் பேச்சு சரியா இருக்கு, நான் செய்யற காரியம் சரியா இருக்குன்னு நாமே நம்மை சரியாக கொண்டு மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களை நீங்கள்
அநேக நேரத்தில் நான் நல்லவன் என்று எண்ணாமல் உங்க வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புகிறார். அவர்கள் அக்கிரமம் அவர்களை விழப்பண்ணிட்டு அப்படின்னா எப்படி திரும்ப எழும்புறது, எப்படி சந்தோஷத்தை பெறது, எப்படி சமாதானத்தை பெறது, எப்படி திரும்ப இயேசு என்ன அன்பு செலுத்த முடியும், எப்படி அவருக்கு பிரியமா வாழ முடியும்னா அவர் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். ஆனா ஒரு ஜனம் இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள், எபிராயிம் ஜனங்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் தூரமாய் போனார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் ஓசியாவில் நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. ஓசியா 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 6வது அதிகாரம் 4வது வசனம். கவனிங்கள். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. கவனிங்கள், தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். நம்முடைய சில குறைவுகள், நம்முடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பதினால, நம்முடைய பேச்சுகள் பிரியமில்லாமல் இருப்பதினால, நம்முடைய செயல்கள் பிரியமில்லாமல் இருப்பதினால, எவ்வளவுதான் தேவன் பிரசங்கத்தை அனுப்பியும், எவ்வளவுதான் சத்தியத்தை அறிவித்தும் தேசம் ஜனங்கள் அவர் பக்கமாய், அவருடைய சித்தத்தின் பக்கமாய், அவருடைய சபைக்கு பக்கமாய் திருப்பப்படாமல் இருக்கும்போது அவர் வேதனைப்படுகிறார். எப்படி இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னா எப்ராயிமுடைய ஒரு குணத்தை பார்க்கிறோம். காலையில் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. சில பேர் அப்படிதான் காலையில தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சாயங்காலம் ஆகும்போது எதுவுமே தேவனிடத்துல சொல்லாதது போல, உடன்படிக்கை பண்ணாதது போல தேவனுடைய வழியையே மறந்துடுறாங்க. இங்க கவனிங்க, தேவனுடைய வழியை மறந்து வாழுகிற ஜனங்கள் மத்தியில நாம அவருடைய வழி நல்லது என வாழ்ந்து காட்ட வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய வழியில் நடக்கிற ஜனத்தின் ஒரு குணம் என்ன? காலையில் பக்தி, சாயங்காலத்தில் அதற்கு விரோதமாக அதை மறைந்து போகிறது. சாயங்காலத்தில் பக்தி, இந்த கூட்டத்தில் உங்களுக்கு சில நேரத்தில் பக்தியோடு ஆராதிக்கலாம். ஆனால் தன்னுடைய நாவை அடக்காதவனின் பக்தி வீண். நம்ம தேவனுக்கு பக்தியா இருந்து பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு உண்மையா வாழணும். பக்தி அநேக நேரத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் பக்தி இருக்கு. தேவனை அறியாதவங்க கூட பக்தியா பல காரியத்தை செய்யறாங்க. தேவனை உண்மையான இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க கூட பக்தியா பல காரியத்தை பிரயாசப்பட்டு எப்படியாவது செய்யணும்னு செய்யறாங்க. ஆனா உண்மையான இயேசு கிறிஸ்துவை அறிந்த நமக்கோ தேவ பக்தி, காலையில் பக்தி, சாயங்காலம் வேறு வாழ்க்கை. காலையில் அவருடைய பாதை, ஆனால் ஒரு கூட்டம் முடிந்த பிறகோ தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற நம்முடைய வழிகள். தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய பக்தி ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் இயேசுவை உண்மையாக ஆராதித்து அவரை அன்பு செலுத்துவது குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் இருந்துடக்கூடாது. சில பேர் இருப்பாங்க, இன்னைக்கு கூட்டம் நடக்குது, ஒரு வாரம் இந்த சத்தத்தை கேட்டு தேவனுக்காக வாழணும்னு அவருடைய பாதையில நடக்கணும். செம்மையான பாதையில என்ன தேவன் வச்சிருக்கிறாரு, நான் உறுதியா இருக்கணும், இனிமே நான் தந்திரமா எதுவுமே செய்யக்கூடாது, என்னன்னா தேவன் செம்மையானவனா வச்சிருக்கிறாரு, நான் செம்மையா நடக்கணும்னு சில நாட்கள் மட்டும், சில மாதங்கள் மட்டும், குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள். ஆனா தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உலகத்தில் தேவனை தேடுகிற இருதயங்கள்
ஜனத்தை விட்டு தூரமாகி போகும்போது தேவன் இந்த தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சபைக்கு நேராக வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் என்ன தீமையை கண்டீர்கள்? இன்னைக்கு ஜனம் சபைக்கு தூரமா இருக்கு, இன்னைக்கு ஜனம் இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமா இருக்கு, இன்னைக்கு ஜனம் இயேசுவை உண்மையாய் ஆராதிக்காமல் அவர் உண்மையான தெய்வம் என்றும் அறிந்தும் சபைக்கு போகாமல் தெய்வத்திற்கு விலகி இருக்கிறது. இப்போ தேவன் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். தேவனிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள்? என்ன குறைவை கண்டீர்கள்? கர்த்தருடைய வழி அசுத்தமானது என்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வழியே அசுத்தமானது. காலையில் பூத்த நல்ல விருட்சம் மாலையில் வாடி போகிறது. ஏன் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைகள்? ஏன் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் உங்களுக்கு நடக்க முடியவில்லை? தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு சுவிசேஷத்தை எவ்வளவோ நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், எவ்வளவோ அறிவிக்கிறேன், ஆனால் தேசமே ஏன் எனக்கு தூரமாயிருக்கிறீர்கள்? ஏன் இயேசுவினுடைய வழியில் நடப்பதற்கு பிரியமில்லாதவர்களாக, ஜெபிப்பதற்கு பிரியமில்லாதவர்களாக, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரியமில்லாதவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை தரிசனத்தை அறிவதற்கு பிரியமில்லாதவர்களாக ஒன்று கூடி சபையில் வந்து ஆராதிப்பதற்கு அவங்க பார்த்துடுவாங்க, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அவங்க அங்க போனதுனால சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் உண்மையான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு பல காரணங்களை காட்டுறீங்களே. தேவனிடத்தில் என்ன குறைவை கண்டிருக்கிறீர்கள்? என்ன குறைவை கண்டிருக்கிறீர்கள்? எல்லாமே நல்லா தானே செய்யறாரு, எல்லாமே நன்மையா தானே தேவன் நமக்கு செய்யறாரு. நம்முடைய பாவத்திற்கு தக்கதாக பலனை கொடுக்காம பாதுகாக்கிறாரு இல்ல, நாம செய்யற அநியாயத்திற்கு தக்கதாக பலனை கொடுக்காம பாதுகாக்கிறாரு இல்ல. பாவத்தின் பரிகாரத்திற்கு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவின் அன்பை அறியும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இல்ல. மரண கட்டு எப்படி மாறும்? என் பிள்ளைகள் எப்படி இயேசுவின் பக்கமா திருப்பப்படுவாங்க? என்னுடைய குடும்பம் எப்படி சமாதானம் அடையும்னு ரொம்ப ஆண்டுகளா பிரயாசப்பட்டோம். இப்ப நீங்க வீடுகளில் இருக்கும் போது சுவிசேஷம் உங்க வீடுகளுக்குள்ளே புறப்பட்டு வருதில்ல. இன்னும் ஏன் இயேசுவிடத்தில் திரும்பாமல் இருக்கிறது என்ன? இயேசுவுக்காய் வாழாமல் இருக்கிறது என்ன? இயேசுவுக்கு தன்னுடைய வழியை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறது என்ன? பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளாத ஜனம் அவருடைய வழியில் நடப்பதற்கு கடினமாயிருக்கிறது. இன்னைக்கு யார் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இப்போ தேவன் உங்களிடத்தில் கிரியை செய்கிறார். உங்கள் சரீரங்களை இன்னைக்கு தொட போகிறார், உங்கள் குடும்பங்களை தொட போகிறார், உங்கள் பிள்ளைகளை தேவன் ரட்சிக்க போகிறார். நீங்கள் எதற்கு ஜெபிக்கிறீர்களோ தேவன் நிச்சயம் அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய வழிக்கு புறம்பான ஜனங்கள் திருப்பப்பட வேண்டும். தேவனை விட்டு விலகி போகிற கடின இருதயம் உள்ள ஜனங்கள் இயேசுவின் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். அநியாயத்தை பிறப்பிக்கிற, கபடங்களை உறுதியாய் பிடிக்கிற கலக வீட்டாருடைய ஜனங்கள் என் ஜனத்தில் காணப்படுகிறார்களே. இவ்வளவு வார்த்தைகள், இவ்வளவு பிரசங்கங்கள், இவ்வளவு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டும் இருதயத்தில் இருக்கிற கபடங்கள், நஞ்சுகள், அநியாயங்கள், கெட்ட வார்த்தைகள் ஏன் உங்களை விட்டு திரும்பி போகவில்லை? ஏன் போகவில்லை? ஏன் இன்னும் இயேசுவுக்கு தூரமாயிருக்கிறீர்கள்? ஏன் இன்னும் சபைக்கு தூரமாயிருக்கிறீர்கள்? இன்னும் ஏன் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு தூரமாயிருக்கிறீர்கள்? ஜனமே, தேசமே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்கள் இருதயத்தின் யோசனைகள் பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். உங்கள் இருதயத்தின் வழிகள் அழிவுக்கு கொண்டு போய்விடும். ஆனால் இந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரண கட்டுகளில் பிடிப்பட்ட ஜனங்களை இரட்சிக்கும்படி உலகத்தில் வந்தாரே, அதை அறியாமல் இருக்கிறது என்ன?
அறியாமல் இருக்கிறதென்ன? அறுவடையின் காலத்தை புரியாமல் இருக்கிறதென்ன? இவ்வளவாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையே பாவிகளுக்காக சிந்தின பிறகு கூட ஏன் இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் என அறிக்கையிடாமல் இருக்கிறோம்? எவ்வளவாய் ஆண்டுகள் சுவிசேஷத்தை கேட்டும் ஏன் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் இதுதான், உண்மை இதுதான் என புரிந்து கொண்டும் இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அறியாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தந்திரத்தில் சிக்குண்டவர்களாயிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நான் திரும்ப போறேன். கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லலாமா? நான் திரும்ப போறேன். சத்தமா சொல்லணும், நான் திரும்ப போறேன், நான் திரும்ப போறேன். ஜனங்கள் எல்லாம், அவர்களுடைய பக்தி எல்லாம், அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தையே பாவிகளுக்காக சிந்தி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த இரத்தத்தின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் நம் நடுவில் கிரியை செய்கிறது. நாமோ காலையில் பக்தி, மாலையில் தெய்வத்திற்கு விரோதமாக செயல். மாலையில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், காலையிலோ ஒன்றும் அறியாதவர்களைப் போல, மூடர்களைப் போல, கலக வீட்டார்களைப் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என சகரியாவின் குமாரனாகிய யோவானை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கேட்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஆனா நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய வார்த்தை, நம்முடைய வீணான சொற்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய பரிசுத்தத்திற்கு, நான் செய்கிற பிரயாசத்திற்கு இன்னும் எனக்கு பரலோகம் தேவையாது. பரலோகத்தை மேல ஒரு ராஜ்யத்தை கட்டணும் போல நாமளே நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறோம். நல்லவர்களை போல காண்பிச்சுட்டு இருக்கிறோம். உலகத்திற்கு நம்மளை போல பரிசுத்தம் உள்ளது, நம்மளை போல தேவனுக்காக செய்யறது யாருமே கிடையாது. பரலோகத்து மேல இன்னொரு ராஜ்யம் தேவன் இனிமே ஸ்கெட்ச போட்டு திட்டம் போட்டு செஞ்சாதான் நமக்கு நம்முடைய பரிசுத்தத்திற்கு அங்க இடம் உண்டுன்னு நாம அநேக நேரத்தில் நம்முடைய நம்பிட்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை சரியென சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, தேவனை அறியாத ஜனமே, உங்களிடத்தில் தேவன் பேசுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள். அவருக்கு பாதைகளை செவை பண்ணுகிற ஜனம் குறைஞ்சிடுச்சு. அவருக்காக வாழுகிற ஜனம் குறைஞ்சிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறார். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். எப்ராயிமே, உன் பக்தி மறைந்து போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, தேவனுடைய பக்தி நம்மிடத்தில் ஏன் குறைந்திருக்கிறது? தேவனுடைய பக்தி என்றால் என்ன? அது வார்த்தையினால் அல்ல. தேவனுடைய பிரதான சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வாயினால் சேருகிற ஜனமாய் இருக்க கூடாது, இருதயத்தினால சேரணும். இன்னைக்கு நாம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். வாயினால நம்ம நீதிமான், ஆனால் இருதயமோ பல அசுத்தங்களினால் நிறைந்திருக்கிறது. கலக்கங்களினால், கவலைகளினால், உலக பாரங்களினால், உலக ஆசாபாசங்களினால் நிறைந்திருக்கிறது. உலக மயக்கங்களினால் நிறைந்திருக்கிறது. உலக பாவங்களினால் நிறைந்திருக்கிறது. எப்ராயிமே, நீ பேதையான புறாவை போல இருக்கிறாய். எப்ராயிமே, திருப்பி போடாத அப்பம். எப்ராயிமே, ஒன்று புரிந்து கொள், உன் மேன்மைகளை, உன் ஆசீர்வாதங்களை அந்நியர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க வழிகளை யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? உங்க பாதைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? தேவனுடைய வழியில நீங்க நடக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நன்மை கரத்துல நிக்குதா, இல்லைன்னா அந்நியருடைய வீடுகளுக்குள்ள போகுதா? எப்ராயிம்
அவன் செய்த அக்கிரமத்தினாலே, அவன் பிரயாசப்பட்டு வேலை செய்கிற அவனுடைய உழைப்பின் பலன் எல்லாம் அவனுக்கே தெரியாமல் அந்நியருடைய வீடுகளில் போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வழியில் யார் நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் தலையின் மேல், அவர்கள் குடும்பங்களின் மேல், அவர்கள் பிள்ளைகள் மேல் தேவன் தங்க பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எப்ராயிமே, உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பங்களை கொஞ்சம் நினைத்து பார்த்தாயா? எப்ராயிமே, உன்னை நான் நடத்தினத நீ கொஞ்சம் நினைச்சு பார்த்தாயா? நினைச்சு பார்க்கலையே. எப்ராயிம் இப்போ எங்க விழுறான்னா, அவனுக்கு முன்பதாயிருந்த வழிகளில் அவனுடைய நம்பிக்கையையே, அவனுடைய நன்மைகளையே, ஆசீர்வாதங்களையே அவன் நம்புகிறவனா இருக்கிறான். ஓசியா 10வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறோம். அநியாயத்தை உழுதீர்கள், தீவனையை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளிலும் திரளையும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? நம்பி இருக்கிறீங்க. அநேக பேர் அவர்களுடைய வழிகளை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் எனக்கு ஆண்டவன் என துணிகரமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? என்னுடைய வழிகள் ஒரு நாள் நான் தேவனுக்கு பிரியமில்லாம இருக்க ஒரு நாள் விட மாட்டேன். என்னுடைய பக்தி குறிப்பிட்ட காலம் மட்டும் இருக்காது, எப்போதுமே தேவனுடைய பக்தி இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமாம்? நான் உன்னை மகா வறட்சியான இடங்களில் உன்னை நான் தெரிந்து கொண்டதை, உன்னை நான் நினைத்து பார்த்ததை நீ மறந்துட்டாயா? நீ எதுவுமே தெரியாத இருந்த நேரத்தில் உன்னை தேவன் அறிஞ்சிருக்கிறாருல்ல. எதுவுமே என்னால என் வாழ்க்கையில என்னால முன்னேற முடியல, என்னால இந்த சோதனையை தாங்க முடியல, என்னால தேவனுக்காக செயல்பட முடியல, என்னால தேவனுக்காக வாழ முடியல, என் வீட்டுல குறைவா இருக்கிறேன், என் வீட்டுல கஷ்டமா இருக்கிறேன், பிரயாசப்பட்டு இருக்கிறேன், என் தேவைகள் ஒன்றும் சந்திக்கப்படல. அப்படி நீங்க அழுது புலம்பும் போது, வார்த்தைகளினால் பாரப்படும் போது, எப்ராயிமே, உன்னை மகா வறட்சியான இடங்களில் உன்னை அறிந்ததை நீ மறந்துட்டாயா? எனக்கு அநேக பேர் அப்படிதான், எதுவுமே நான் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளாதவர்களை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், சில ஜனங்களை இவங்க தேவனை அறியாதவங்க, ஆனா அவர்களுக்கும் தேவன் ஏதோ ஒரு அற்புதத்தை சில இடங்களில் செஞ்சிருப்பாரு. நம்ம நினைக்கலாம் இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்களா இல்லையே, ஆனா ஒண்ணு புரியணும், அவர்களும் இயேசுவை விசுவாசிப்பவர்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கைய, அவர்களுடைய பாதைகளை தேவனுக்கு முழுமையா ஒப்பு கொடுக்காம இருப்பாங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மகா வறட்சியான இடங்களில் தேவன் உங்களை அறிஞ்சிருக்கிறார் இல்ல. எல்லாரும் கைவிட்ட போது, எல்லாரும் உங்களை நியாய தீர்க்கும் போது, உங்க பாதைகளை இனிமே இவன் எழும்ப மாட்டான், இவன் விழுந்ததான்னு எல்லாரும் உங்கள் நிமித்தம் உங்களை குற்றவாளிகள் என தீர்க்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற, நாம பேசுகிற தேவன் நமக்கு முன்ன வந்து மகா வறட்சியான இடத்தில் எழும்பவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல கூட திரும்ப எழுப்பி இருக்கிறாருன்னா எத்தனை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனா எவ்வளவுதான் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றும், எவ்வளவாய் தேவனுடைய நன்மைகளை அனுபவித்தும் ஒன்றும் அறியாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமாம்? ஹல்லேலூயா. இன்னும் அழகாக ஒரு வசனம் நாம் வாசிக்கிறோம். ஓசியா 11வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். எப்ராயிமே, கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சத்தில் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறேன். கவனிங்க, நம்ம தேவனுக்காக என்ன செய்யறோம்? எப்ராயிமை குறித்து நம்ம வாசிச்சோம், திருப்பி போடாத அப்பம். அந்நியர் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு பிரியமாதான என் வாழ்க்கை இருக்குன்னு புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம நினைக்கலாம், தேவனுடைய வழி இவனுக்கு தெரியாதா?
தேவனை பற்றி இவனுக்கு தெரியாதா? தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாதா? கவனிங்க, தேவனுடைய குணம், தேவன் எதை செய்வாருன்னு தெரியாதா? அப்படியெல்லாம் நம்ம எப்ராயிமை குறித்து நினைச்சிருக்கலாம். ஆனா நாம தெரிஞ்சதை விட எப்ராயிமுக்கு தேவன் அவ்வளவு அதிகமா நன்மை செஞ்சிருக்கிறாரு. கவனிங்க, இப்படி எப்ராயிம் தூரமா இருக்கிறானே, நம்ம நினைக்கலாம் தேவன் மறந்திருக்கலாம், தேவன் அவனை கைவிட்டு இருக்கலாம், இல்லைன்னா அவனை தேவன் பார்க்காதவரை போல இப்போதான் அவனை தள்ளி இருக்கலாம். ஆனா ஒண்ணு கவனிங்க, தேவன் எப்படி அவனுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாருன்னா, நடக்க முடியாத, எதுவுமே எழும்பவே முடியாத, சாத்தியம் இல்லாத நேரத்துல கூட எப்ராயிமுக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கையை பிடிச்சு நடத்தி இருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உன்னை நடத்துவேன்னு சொல்றதை விட உன் கரத்தை பிடிச்சு நான் நடத்துவேன்னு சொல்றது எவ்வளவு வல்லமையான வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இப்பொழுது உங்க பிள்ளைகளை, உங்களை தேவன் உங்க கரத்தை பிடிச்சு நடத்த போறாரு. தேவன் கரத்தை பிடிச்சு நடத்த போறாரு. தேவன் எப்ராயிமை கரத்தை பிடிச்சு நடத்தி இருக்கிறாரு. ஆகாரமே இல்லாதவனா இருந்தான், சாப்பிடுவதற்கே வழி இல்லாம இருந்தான். ஆனா தேவன் அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்திருக்கிறாரு, ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. வாழ்வதற்கே தகுதியற்றவனாயிருந்தான், ஆனா தேவன் வாழ்வதற்குரிய ஏற்ற சூழ்நிலையை கொடுத்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் தேவனுடைய அன்பு எப்ராயிமுக்காக செய்யும் போது, எப்ராயிமே நான் உன்னை குணமாக்குறவன் என்று ஏன் அறியாம போன? நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஏன் அறியாம போன? தேவன் சொல்லுகிறார், நம்மிடத்தில் போராடுகிற சில உபத்திரவங்களை பார்த்து, சோதனைகளை பார்த்து நம்முடைய வழியை நாமே திருப்பிக் கொள்ளுகிறோம், நம்முடைய பாதைகளை நாமே திருப்பிக் கொள்ளுகிறோம். தேவன் சொல்லுகிறார், நம்முடைய பாதைகள் ஒரு நாளும் திருப்பப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், ஏன்னா தேவன் என் கரத்தை பிடிச்சு நடத்தி இருக்கிறாரு. எல்லாரும் பிடிச்ச கரத்தை உதறிட்டு போகும்போது ஏன் இயேசு மட்டும் வந்து பயப்படாத, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், பயப்படாத, உன்னை நான் போஷிப்பேன், பயப்படாத, கலங்காத, இந்த வறட்சியான இடத்தையும் நீ தாண்டி செல்வேன்னு என்ன தைரியப்படுத்தினாருன்னா, எத்தனை பேர் அவருக்காக வாழ்வதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? இந்த தேசத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்த போகிறார். அவர் உங்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து, உங்களை போஷித்து, உங்கள் தேவைகளை சந்தித்து, உங்களை தேவன் அன்பு செலுத்தி அவரே அவருடைய வழியில் நடப்பதற்கு உங்களை எழுப்ப போகிறார். எப்ராயிமே, நீ தேவன் பக்கமாக திரும்பு. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தேவன் என்ன நடக்க பழக்கி இருக்கிறாரு. எதுவுமே தெரியாத காலத்தில் கூட இன்னைக்கு நம்ம அநேக பேர் அப்படி இப்படி எல்லாம் பேசலாம், மற்றவங்க இடத்துல எல்லாம் தைரியமா சொல்லலாம். ஆனா ஒரு நாள் கவனித்து பாத்தீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் எந்த நிலைமையில இருந்தேன், எந்த உபத்திரவத்தில் இருந்தேன், எந்த போராட்டத்தில் இருந்தேன். என் தேவனால தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், என் தேவனால தான் எனக்கு இந்த சமாதானம், என் தேவனால தான் நான் எவ்வளவுதான் அக்கிரமம் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அவர் கிருபையா என்ன மன்னிச்சிருக்கிறாருன்னா அவருடைய அன்பின் கயிறுகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களையும் அவருடைய அன்பின் கயிறுகள் கட்டி இழுத்து கொண்டே இருக்கிறது. நான் வரமாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் தேவனை ஆராதிக்க மாட்டேன்னு எத்தனை முறை நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா கூட உங்களை விடாம அவருடைய அன்பின் கயிறுகள் பிடித்து இழுத்து அவர் பக்கமாய் திருப்புகிறது என்று சொன்னால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னை மகா வறட்சியான இடத்தில் தேடி வந்த இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனா நமக்குள் அந்த வாஞ்சை விருப்பம் வருகிறதை போல அன்னைக்கு எப்ராயிமுக்கு என்ன செய்யல, வரல. நான் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓசியாம்
11வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறோம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. சில பேர் சொல்லலாம், நான் என் வழியில நடக்கிறேன், அது நிமித்தம் ஏன் தேவன் கவலைப்படுறாரு? ஒன்னு புரியணும், நம்மை அன்பு செலுத்தின தேவனால நாம வழி விலகி போகும்போது சும்மா இருக்கவே முடியாது. எத்தனை சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க, எத்தனையோ தேவனுடைய நற்செய்திகளை கேட்டிருக்கிறீங்க. இன்னும் தேவன் பக்கமாய் திருப்பப்படலேனா, இன்னும் மனம் திரும்பலேனா, இன்னும் அவர் பக்கமாய் அவருக்காக நான் வாழ்வேன் என ஒப்பு கொடுக்காமல், ஞானஸ்தானம் எடுப்பேன் என ஒப்பு கொடுக்காமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா நமக்கு தான் ஆசீர்வாத தடை. இயேசுவோட குணம் சொல்லி இருக்கு, அவர் குழம்புகிறார், அவர் போராடுகிறார். என் ஜனம் என்னை விட்டு போயிடுச்சு, என் ஜனம் என்னை விட்டு தூரம் ஆயிடுச்சு, என் ஜனம் என்னை விட்டு ரொம்ப தொலைவி போயிடுச்சு, நான் எவ்வளவு சிநேகித்தேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? இந்த சத்தத்தை கேட்கிற அநேக பேர் தேவனுக்கு தூரமா இருந்துட்டு இருக்கலாம். இப்ப தேவன் உங்களிடத்துல பேசும்போது, இப்ப உங்க இருதயம் தேவன் பக்கமா ஒப்பு கொடுக்கட்டும். ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை சேர்த்து கொள்றாரு. தேவன் என்ன சொல்றாரு? நான் ஆத்மாவை போல ஆக்க மாட்டேன், செபோயிமை போல ஆக்க மாட்டேன். அப்படியான என்ன? அப்படி என்றால் அது 2 பட்டணங்களை குறிக்கிறது. அந்த பட்டணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பட்டணங்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். அவர் தம்முடைய கோபத்தினாலே சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்தை அழித்து போடுவேன். ஆனா தேவன் இங்க எப்ராயிமுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் ஆத்மாவை போல ஆக மாட்டேன், நான் செபோயிமை போல ஆக மாட்டேன். அப்படின்னா அந்த பட்டணத்திற்கு நான் செஞ்ச தீமையை உங்களுக்கு செய்ய மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து வார்த்தைகள் கடந்து வருகிறது. நாம செஞ்ச பாவத்திற்கு என்னையோ நாம கீழே குழியில விழுந்து வெக்கப்பட வேண்டியது. ஆனா ஆத்மாவை போலையும் செபோயிமை போலையும் தேவன் ஆக்காம பாதுகாக்கிறார்ல. இன்னும் தேவனுடைய பாதையில் நடப்பதற்கு, தேவனை அன்பு செலுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருப்பது என்ன? அவரிடத்தில் திரும்புங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமாம்? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குங்கள். நான் செஞ்சது தப்புதான், இனிமே என் வழி அல்ல, நான் இனிமே ஒரு மனிதன் நம்பி நான் நடக்க மாட்டேன், இனிமே என் வழியில நான் மனுஷனை நியாயம் தீர்க்க மாட்டேன், இனிமே நான் என் வழியில தேவனை மறந்து வாழ மாட்டேன். என்னுடைய வழிகள் மாறப்போகிறது, என்னுடைய குணங்கள் மாறப்போகிறது, என்னுடைய சுபாவங்கள் மாறப்போகிறது, தேவனுடைய வழிகளாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க வழியிலேயே நடந்துட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு புது வழியை தேவன் ஆயத்தப்படுத்த போறாரு, புது இருதயத்தை கொடுக்க போறாரு, புது அபிஷேகத்தை கொடுக்க போறாரு, புது வரங்களை கொடுக்க போறாரு, புது பாதையை தேவன் நமக்கு செவைப்படுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ள போகிறார். இப்போ உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும், என் வழி இனிமே என் சுயமா நான் நடக்க மாட்டேன், மனுஷனை நம்பி நடக்க மாட்டேன், மனுஷனை குற்றவாளி என நியாயம் தீர்த்து நடக்க மாட்டேன். தேவனை மறந்த வாழ்க்கை இருக்கவே செய்யாது. தேவன் என்னை கைவிடுவதில்லை, நான் அவருக்காக வாழ போறேன்னு சொல்றவங்க அத்தனை பேரும் எளிமை நின்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் உங்களுடைய எல்லா குறைவுகளை நிவர்த்திப்படுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? வாய்களை திறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். இன்னைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறார், இன்னைக்கு உங்களை திருப்ப போகிறார், சபைக்கு நேராக அழைக்கிறார், தெய்வத்தின் பாதையில் நடப்பதற்கு உங்களை அழைக்கிறார். அநேகவே நம்ம நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை தான் சரி, என்னுடைய பாதை தான் சரி, என்னுடைய நினைவுகள் தான் சரி, என் இருதயத்தின் வழிதான் சரி. இல்ல, ஒன்னு புரியணும், என் வாழ்க்கை தேவனுடைய வழியில நான் நடக்க போறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். எத்தனை பேர் சொல்றது? நல்ல கைகளை தட்டி, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை,
ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா, என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா, என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதா, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதா, என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதா, என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதா, என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதா, என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதா, என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதா, என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதா, என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, இப்ப வாய்களை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, என் குறைகளை நிறைவாக்கும், என் அசுத்தங்களை மாற்றும், என் பாவங்களை மாற்றும். இப்பொழுது தன்னுடைய குறைவுகளை தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறவர்கள் மேல் தேவ கிருபை இறங்கி வருகிறது, தேவ கிருபை இறங்கி வருகிறது, தேவ கிருபை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இப்பொழுது சிலர் மேல தேவனுடைய வல்லமை அக்கினியா இறங்கி வருது, அக்கினியா இறங்கி வருது. இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வல்லமை சிலரை தொடுகிறது, சரீரத்தை தொடுகிறது, சரீரத்தை தொடுகிறது. பொல்லாத சாத்தானே, கிறிஸ்துவை விட்டு இயேசுவுக்காய் வாழ விடாதபடிக்கு, பாதைகளை செவைப்படுத்த விடாதபடி போராடுகிற பொல்லாத சாத்தானை இப்பொழுது இப்பொழுது சிலர் மேல தேவ வல்லமை ஊற்றப்படுது. ஊராகா ஷகதா ரீகாலாமா ஊடல வரபனா சங்கதா ரீகனபலமா. இப்போ இப்போ தேவ வல்லமை பலமா இறங்கி வருது, பலமா இறங்கி வருது. சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பொல்லாத சாத்தானை, பொல்லாத சாத்தானை இப்பொழுது உனக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். பலவீனத்தின் ஆவிகள் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேற்றப்படுவதாக. இப்ப நீங்க கையை தட்டும் போது இப்ப பரலோகம் திறக்கப்படுது, பரலோகம் திறக்கப்படுது. பரலோகம் சில குடும்பத்திற்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய வழியில் நடக்க விடாதபடிக்கு தேசத்தை, ஜனங்களை, ஜனங்களை, தேவனை அறியாத ஜனங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், இருதயங்கள் கிறிஸ்துவிடத்தில் சேரட்டும், சேரட்டும். சபையில் ஜனங்கள் சேர்க்கப்பட
பலப்படுவார்களாக. ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து இப்ப சிலர் மேல உண்மையா ஜெபிக்கிறவங்க சிலர் மேல இப்ப தேவ வல்லமை தொடுது, தேவ வல்லமை தொடுது. ராகபா ஷகதா ரீகபலபா ஊடரபலபா சங்கரதா ரீகனா ரேகேசே ஊராகானா. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. சில ஊழியத்தின் மேல, சில ஊழியத்தின் மேல வல்லமை புறப்பட்டு வருது, புறப்பட்டு வருது. அக்கினி புறப்பட்டு வருது, புறப்பட்டு வருது. இப்போ புறப்பட்டு வருது. ஷகதா. இப்ப தேவ வல்லமை புறப்பட்டு வருது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் சமாதான கேட உண்டு பண்ணுகிற சாத்தானே இப்ப வெளியேறு, இப்ப வெளியேறு, இப்ப வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன், வெளியேறு, வெளியேறு. சாத்தானே, சாத்தானே, அடிமைப்படுத்துகிற சாத்தானே, தந்திரமாய் செயல்படுகிற சாத்தானே, உன் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. எபிராயிமே, எபிராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எபிராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? தேவன் உங்களை நேசிக்கிறாரு, தேவன் உங்களை நேசிக்கிறாரு, நேசிக்கிறாரு. சிலருடைய வழிகள் திருப்பப்படுது, சிலருடைய பாதைகள் திருப்பப்படுது, பாவங்கள் சிலரை விட்டு தூக்கி எறியப்படுது. வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் மனம் திரும்புறேன், மனம் திரும்புறேன், மனம் திரும்புறேன். அப்படி சொல்றவங்க வாய்களை திறந்து மகிமைப்படுத்தலாம். மனம் திரும்புறேன், மனம் திரும்புறேன். இனிமே நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, இனிமே நான் அக்கிரமத்திற்கு அடிமை அல்ல, இனிமே நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, இனிமே நான் இயேசுவுக்கு தூரமானவன் அல்ல, இனிமே இயேசுவுக்கு தூரமானவன் அல்ல. என்னை ரட்சியும், என்னை கழுவும், என் பாவத்தை மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை உம்முடைய பாதையில நடத்தும், உம்முடைய பாதையில நடத்தும். எந்தெந்த இடங்களில் தேவனுக்கு பிரியம் இல்லாம செயல்படுறனோ அது இன்றிலிருந்து சில குடும்பத்திலிருந்து மாற போகுது, மாற போகுது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. மாற போகுது. விடுவிக்கிற கரம், விடுவிக்கிற கரம், விடுவிக்கிற கரம், விடுவிக்கிற வரம். கண்களை மூடி விடுவிக்கிற கரம், விடுவிக்கிற கரம், விடுவிக்கிற கரம். இப்ப சரீரத்தை தொடுது, சரீரத்தை தொடுது, சரீரத்தை தொடுது. ஹalleluya. இப்பொழுது ஹalleluya. இந்த வார்த்தைகளை டிவி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன். இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய இருதயத்தின் வழிகளில் நான் இனிமே போக மாட்டேன். இனிமே உமக்கு பிரியமானதை நான் செய்ய போறேன், உமக்கு பிரியமானதா செய்ய போறேன், உமக்கு பிரியமானதை நான் செய்ய போறேன். இயேசுவே, என்னை திருப்பிக் கொள்ளும், என்னை திருப்பிக் கொள்ளும். நாங்கள் திரும்புகிறோம், நாங்கள் திரும்புகிறோம், நாங்கள் திரும்புகிறோம். வாய்களை திறந்து சொல்லுங்க. நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம். எங்களுடைய அக்கிரமங்களை தூக்கி எறிந்துவிட்டு, எங்களுடைய சுய வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் திரும்புகிறோம், திரும்புகிறோம். இயேசுவே, இரண்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்தி, தலைக்கு மேல ரெண்டு கைகளை உயர்த்தி, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. கைகளை தலைக்கு மேல உயர்த்தி, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். சத்தம் உயர்த்தி உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போல் என் வாழ்விலே இயேசையா, நீர் போல் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு முறை கூட நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க, அவருக்கு வழியை செவைப்படுத்துங்க, மனம் திரும்புங்கள். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல.